இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு வரவங்களை உபசரிச்சு எப்படி நடந்துன்னு கூட தெரியாதவங்க கிட்ட நாம என்னத்த பேசுறது? ஏய் மீனா, உன் வீட்ல என்னடி என்னென்னமோ நடக்குது. ஆனா என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. உன் வீட்டுக்காரர் என்னன்னா பிபி மாத்திரையை கையில வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி வெள்ளு வெள்ளுன்னு பாக்குறவங்களை எல்லாம் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. மா, நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா. ஏற்கனவே அவர் டென்ஷன்ல கத்திட்டு இருக்காருமா. இப்ப நீ பேசுறது மட்டும் காதுல விழுந்துச்சு, என்ன வறுத்து எடுத்துருவாரு. மனோ மாமா, இந்த தவக்கல மாமா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா, நல்லாதான் பேசுறாரு. ஆனா நல்லா வாங்கி கட்டிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு, பேட் பீப்பிள் அது இதுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மித்ரா, உங்க அண்ணன் தான் புரிஞ்சுக்காம கோவப்படுறாருன்னா நீ எப்படி இருக்க? அவன் ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கான், கொஞ்ச நாள் இருந்துட்டு வேலை முடிச்சதும் கிளம்பியிருப்பான். அதுக்கே நீங்க எல்லாம் இப்படி மாறி மாறி டென்ஷன் ஆகி கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. மித்ரா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இவன் வேலை முடிச்சு போற வரைக்கும் இவன் இங்க இருக்கிறதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு அலோவ் பண்ணி பெர்மிஷன் கொடுங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. அண்ணா, ஏன் அது இப்படி பண்றீங்க? அண்ணா இவ்வளவு டென்ஷனா போறாரு பாருங்க. அண்ணே, அதெல்லாம் விடுங்க. வேர் இஸ் மை அண்ணி? வேர் இஸ் மை அண்ணி? என் தலை நீங்க வெகு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லுச்சு. சொல்லுங்க சொல்லுங்கண்ணே, அண்ணி எங்க? அஷ்டலட்சுமி குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க தான் என்னோட அண்ணியா இருக்கணும். மகாகணம் பொருந்திய அண்ணியே, இருங்க, மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இருங்க. Bless me. அண்ணி, what is this? Please bless me. நல்லா இருங்க, எந்திரிங்க. அண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே, அப்படியே வந்து நில்லுங்கண்ணே. அடடடடடா, சூப்பர் ஜோடி. இந்த ஜோடி பொருத்தத்தை அடிச்சுக்கவே முடியாதுண்ணே. அண்ணே, உங்க செலக்ஷன் சூப்பர்ண்ணே. ஹலோ, இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். நான் தான் உங்க அண்ணா அதையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அண்ணா, அப்ப இவங்க தான் அண்ணி நம்பர் 2. ஆதி, இவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க. மித்ரா, அவன் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காத மித்ரா. அவன் கேரக்டரே அப்படித்தான். அவனை சுத்தி இருக்கிறவங்கள ஜாலியா வச்சிருப்பான், வாயம் முடாம பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஏதோ போற போக்குல பேசிட்டு இருக்கான், அதை கேட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆதி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அவன் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கான், நீங்க என்ன டென்ஷன் ஆகாதன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. அவனை எதுவுமே கேட்க மாட்டீங்களா? ச்சே, போங்க ஆதி. சாரி நீ. சரி, நீ வா, பேக் எடு, நம்ம ரூமுக்கு போலாம். எல்லாரையும் அப்புறமா பாக்குறேன். பாய். போ போ போ.